ஷேரண்டிங் 1% சேஞ்ச் இப்படின்னு சொல்கிற பல டாப்பிக்கு மத்தியில் நான் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக விரும்பக்கூடிய ஒரு நபர் என்னை விட்டு போகும்போது என் மனசில் ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் மிஸ் யூ அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளோடு மட்டும் முடிந்து விடாமல் என்னை பாதிக்கும், என்னுடைய மூளையை பாதிக்கும், என்னுடைய தூக்கத்தை பாதிக்கும், எனக்கு காய்ச்சல் வர வைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு நபரையோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு கூட்டம் நபரையோ விரும்பி இருக்கலாம். திடீர்னு அவங்க உங்களை விட்டு தனிமையில் போயிருக்கலாம், அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிருக்கலாம், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருக்கலாம். காலத்தின் கட்டாயம் காரணமாக அவங்க உங்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம். இந்த நேரத்தில் எல்லாமே நம்ம மனசில் வரக்கூடிய வலி வேதனை இருக்குது பார்த்தீங்களா? மிஸ்ஸிங் சம்ஒன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன? நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி, நான் உன் கூடயே இருக்கும்போது இவ்வளோ மிஸ் பண்ண மாட்டேங்கியே, ஆனால் நான் எங்கேயாவது தொலைவாக போனால் மட்டும் இவ்வளோ மிஸ் பண்ணுறியே, அதற்கான காரணம் என்ன? நான் மறுபடியும் உன் கையில் கிடச்சிட்டேன்னா, ஃபுல்லாக உன் கையில் நான் கிடச்சிட்டேன்னா என்னை இப்படியே நீ பார்த்துக்கிடுவியா, இல்லை இதே மாதிரி என்னை லவ் பண்ணுவியா, இதே மாதிரி என்னை மிஸ் பண்ணுவியா அப்படிங்கிற அடுத்த கேள்வி. இதுதான் இன்றைய லவ்வர்ஸ், கணவன் மனைவி இவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டைக்கான முதல் தொடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ எந்த அளவுக்கு இந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டானது அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. சயின்ஸ் பிஹைண்ட் மிஸ்ஸிங் சம்ஒன் அப்படிங்கிறது தான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். when you miss someone அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயின்ஃபுல் ஒரு வலி நெஞ்சுக்குள்ளே, அதுவும் இந்த இடத்துல சரியாக இந்த இடத்துல இருந்து அப்படியே நெஞ்சுக்குள்ளே ஒரு வலி அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்கும். அப்படி பரவ ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்திலேயே சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு அக்செப்ட் ஆகாது. அடுத்ததாக தூக்கம் நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதே நபரை நினச்சிக்கிட்டு அவங்க நம்ம கூட இருந்ததை நினச்சிக்கிட்டு தூக்கமும் நமக்கு சரியாக வர்றது கிடையாது. இதனால் பாடி எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுத்த களத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர் திடீர்னு ஏற்படக்கூடிய யுத்தத்தின் காயங்களால் ஏற்படக்கூடிய அளவை விட கூடுதலான அளவு நம்முடைய பாடி ஒரு நபரை ரொம்ப டீப்பாக நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோ டயர்டாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய மூளையாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய பாடியாக இருக்கட்டும், நம்முடைய தூக்கமின்மையாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து அடுத்த கட்டம் அப்படிங்கிறத யோசிக்க விடாமல் ஒரு லூப்புக்குள்ளேயே நம்மளை வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம மிஸ் பண்ணுறோம், அவங்கள நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்களா? எத்தனை நாட்களுக்கு ஒரு நபரை உங்களால் மிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது? ஒரு நாள், 10 நாள், ஒரு மாதம், ஒரு வருடம்? சில நபர்களால் மட்டும்தான் சில நபர்களை அட்லீஸ்ட் ஒரு லாங் டியூரேஷனில் மிஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் எப்போவுமே அவங்க ஞாபகத்தில் இருப்பாங்க. அவங்க ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் அவங்களுடைய நெஞ்சு ஒரு மாதிரி குறுகுறுன்னு வலிக்கும். எப்போதும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கெமிக்கல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிந்து கொள்ளலாம். சடனாக மிஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் நாளடைவில் மறைந்து விடுகிறது. நாம் மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போகிறோம். எப்போவாவது அவங்களுடைய புகைப்படத்தை பார்க்கும்போதோ, எப்போவாவது அவங்க பேசின பேச்சுக்கள் நம்ம ஞாபகத்துக்கு வரும்போதோ, அதே மாதிரி யாராவது ஒரு நபர் அவங்களுடைய செய்கைகளை செய்து காண்பிக்கும் போதோ நமக்கு அவங்களுடைய ஞாபகங்கள் வரும். மறுபடியும் நாம் அவங்கள மிஸ் பண்ணுவோம். சரி, இந்த மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி தானா அப்படின்னு கேட்டால் எஸ். கனெக்ட் டு பீப்புள் அண்ட் பில்டு பாண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஹியூமனுடைய மென்டாலிட்டி. நம்ம எப்போவுமே அப்படி தானே. ஹியூமன் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கூட கனெக்ட் ஆகி வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த மனிதனுக்கும் நமக்கும் இடையே ஏற்படக்கூடிய பாண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே பெருசாக உறவாக மாறி நிற்கிறது. அது நண்பனாக இருக்கட்டும், சித்தி, அத்தை, மாமா, இல்லை வேறு ஏதாவது உறவுகளாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எப்போ நம்ம ஒரு மனிதனை மிஸ் பண்ணுறோமோ, எப்போ அந்த பாண்டிங்கில் சின்னதாக ஒரு பிரச்சனை வருதோ, அதை தான் நம்ம மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம டெக்ஸ்ட் எடுத்து ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறது, எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை மிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க நம்மளை மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. ஸோ ஒரு வேலிடான, ஒரு வேல்யூபிளான ஒரு நபரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோன்றினால் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க? ரொம்ப பெரிய அளவில் உங்களுடைய மனசையும் உங்களுடைய உடலையும் உங்களுடைய பிரெயினையும் போட்டு வருத்தி கொள்ளுங்கள். இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நான் சொல்லிடுறேன். அப்போது அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ப மறுப்பது. அவன் அப்படி நமக்கு செஞ்சுருக்க மாட்டான், நம்ம மிஸ் பண்ணுறவங்கள அவங்க அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஒருவேளை நமக்கு டெக்ஸ்ட் பண்ணாமல் அவங்க தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சீக்கிரம் தூங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம நம்ப மறுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம மாறிட்டு இருப்போம். சத்தியமாக அதுதான் ஒரு யதார்த்தமாக இருக்கும். அவங்க வேறு யாரு கூடயோ சந்தோஷமாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களும் தூங்கி இருக்கலாம், இல்லை அவங்களும் வேறு ஏதாவது வேலையில் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் என்ன நினைப்போம், நமக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய செயலை அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க நம்ம ஆளு, ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க, அவங்க இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி உண்மைத்தன்மை அப்படிங்கிறத உண்மையாக இருந்தாலுமே அதை நம்ப மறுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறிக்கிட்டே இருப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம ஒருத்தரை மிஸ் பண்ணுறதுனால உண்மையாக நடந்தால் கூட அவங்க மேலே ஒரு நெகட்டிவிட்டி இம்பேக்ட் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய மனசு கொஞ்சம் யோசித்து நடப்பது நல்லது அல்ல, இல்லாட்டி நடப்பது உண்மை அல்ல அப்படிங்கிறத நமக்கு பொய்யா ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். சரி, இது பொய்யா ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் அடுத்ததான் நமக்கு என்ன வரும் தெரியுமா? கோபம். நம்ம ஒருத்தவங்களை மிஸ் பண்ணுறோமா, கிட்ட இருக்க எல்லார் மேலேயுமே கோபப்பட்டுட்டு இருப்போம். ஏன் எதுக்குன்னே தெரியாது. ஏன்னா இன்டர்னலாக உங்களுடைய மனசுக்கு, ஒரு ஆள் மனதுக்கு தான் தெரியும் நம்ம அவங்கள மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நல்லா இருக்கும், அவங்க நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தாங்களே, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோமே, ஏன் அவங்க நம்மளை மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லை நம்மளை ஏன் விட்டுட்டு விலகிட்டாங்க? இந்த கேள்விகள் நம்ம மனசில் இருக்கிறதுனால யார் நமக்கு ஒரு பெரிய லவ்வை கொடுத்தாலும், அதே அன்பை கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான மென்டாலிட்டி நமக்கு இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம திரும்ப என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை கொடுப்போம். நாம் நம்மளையே வெறுக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய லவ்வர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ் பண்ணுற ஒரு பர்சன் ஒரு 20-30 மெசேஜஸ் அனுப்புகிறாங்க. அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு 2-3 மெசேஜ் தான் அனுப்ப முடியுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை வாண்டடாக அவங்க அதை செய்யலாம். 2 விஷயங்கள், அது 2ல் எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த பக்கமாக 20-30 மெசேஜ் அனுப்பி காத்துக்கிட்டே இருக்கிற ஒருத்திக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஏண்டா இப்படி அடிமுட்டாளாக இருக்க, ஏண்டா நீ சாப்பிட போக வேண்டியதான்றா, இல்லாட்டி நீ வேலையை பார்க்க வேண்டியதான்றா அப்படின்னு சொல்லி அவ மேலேயே அவங்க கோபப்படுறதுக்கான வாய்ப்பாக அது மாறிவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் உண்மையை நாம் மறுப்போம், செகண்ட் கோபப்படுவோம். அடுத்ததா கோபமும் வந்துருச்சு, உண்மையை மறுக்கவும் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டிப்ரெஷனுக்கு போயிட்டு இருக்கோம். பெரிய அளவில் மன அழுத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் நான் சொன்னேன், அந்த நெஞ்சில் குறுன்னு இருக்கும் பாருங்க, அவங்கள நினச்சி பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும்ல. அப்போ அந்த டிப்ரெஷனுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்ஸ் நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டோம், அதெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? தூக்கம் இருக்காது, அவங்க மேலே அவங்களுக்கான நம்பிக்கை இருக்காது, அடுத்ததாக வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு நபரை நம்ம மிஸ் பண்ணுறோம், பட் அதுக்கு பின்னாடி டிப்ரெஷன் ஆகிட்டோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை என்னென்னா, எனக்கு இந்த வாழ்க்கை ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பித்து கடைசியாக 5ஆவதாக ஒரு இடம் ஒன்று இருக்குது, அக்செப்டன்ஸ். அவங்களுக்கு நம்ம தேவையில்லை போல, அதனால் என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு இந்த 4 ஸ்டேஜை நீங்கள் கடந்தாக வேண்டும். இந்த 4 ஸ்டேஜை கடப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை கடந்து வருவதற்கு சில வேளைகளில் சில நபர்களுக்கு 1 வருடங்கள் கூட எடுக்கலாம். மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி ஏதாவது ரொட்டீனாக அவங்க மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது மிஸ் பண்ணுறவங்க இல்லாட்டி மிஸ் பண்ண வச்சவங்க, இவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு பெரிய பாண்டிங்காக இருந்துச்சு, எவ்வளவு நாட்களாக இருந்தாங்க, எவ்வளவு அந்யோன்யமாக இருந்தாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த மாதிரியான ஸ்டேஜஸை நாம் தரம் பிரிப்பது. ஸோ மிஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதனால் அடுத்ததாக என்ன வரும்? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தூக்கம் இருக்கவே இருக்காது, டிப்ரெஷனுக்கு போயிருப்பீங்க. தூக்கம் இல்லாததுனால உங்களுடைய உடல் உபாதைகள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஃபீவராக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், ஈஸியாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது வீக் ஆயிரும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கல்ல, ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலம் வீக்காக மாறின உடனே ஈஸியாக உங்களுக்கான நோய் தொற்று அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த நோய் தொற்று அதிகரித்தால் என்ன நடக்கும்? உடம்பு மறுபடியும் வீக் ஆகும். ஆனால் இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டீங்கன்னு நான் சொன்னேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதற்கும் சயின்ஸ் தான் காரணம். அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் தான் காரணம். பட் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்கு வெளியில் குண்டுகளை போடக்கூடிய பீரங்கிகள் வந்து நிற்குது. என்னானாலும் சரி, இன்னும் 5 நாட்கள் அந்த பீரங்கி அங்கேயே தான் நிற்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய பாடி என்ன செய்யும் அப்படின்னா, அது ஒரு மோடுக்கு மாறிடும். சர்வைவல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம எப்படி இந்த ஸ்லீப் மோடெலாம் சொல்கிறோம்ல, கம்ப்யூட்டர் ஸ்லீப் மோடில் போடுறது, இந்த சினிமாட்டிக் மோடில் மாற்றுறது பிக்சரைஸை, இல்லை சவுண்ட் குவாலிட்டியை 70யாக மாற்றுறது, இப்படிலாம் சொல்கிற ஒவ்வொரு மோடு இருக்குல்ல, நம்ம பாடிக்கும் அதே மாதிரி மோடு இருக்குது. எஸ்கேப்பிங் மோடு இருக்குது, சர்வைவல் மோடு இருக்குது. இந்த சர்வைவல் மோடுக்கு நம்முடைய பாடி என்ன செய்யும், அடாப்ட் ஆயிரும். அதனால் நமக்கு என்ன ஆகும், நம்ம மூளை வந்து இப்போ நீ சர்வைவல் மோடில் இருக்க, உன்னால் வெளியில் போக முடியாது, பீரங்கி இருக்குது, கொன்னுருவாங்கியா, அதனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கு அப்படின்னு சொல்கிறதுனாலே என்னவோ மூளை சொல்கிறதுனால அதிகமாக நமக்கு பசி எடுத்தல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இது யுத்த காலத்தில் நடக்கக்கூடியது, இல்லை உங்களுக்கு ஒரு நேச்சுரல் கலாமிட்டி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நடக்கக்கூடியது. இதே சிச்சுவேஷன் நீங்கள் ஒரு நபரை மிஸ் பண்ணும்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு நபரை நம்ம இழந்துட்டோம், ஒரு உறவு, அது உறவு அவங்க ஒன்று உயிர், அவங்க இந்த பூமியை விட்டே போயிருக்கலாம், இல்லை அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருக்கலாம், அவங்க உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது உங்கள் மனசு உங்களுடைய உடம்பை சர்வைவல் மோடுக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணிடும். அப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுனால என்ன ஆகும், உங்களால் சாப்பிட முடியாது, பசி இருக்கும், ஆனால் மூளை சொல்லாது பசிக்குது அப்படின்னு சொல்லி. மூளை சொன்னால் தானங்க நம்ம பசிக்குது, எப்போ பசிக்குது, வயிறு வலிக்குது, ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். இதனால தான் நிறைய இந்த சாவு வீட்டிலலாம் போயிருந்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவாங்க, உனக்கு பசிக்காது ஆனால் நீ கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், நாம் எல்லாருமே அந்த சர்வைவல் மோடுக்கு போயிடுவோம் அந்த இறந்த வீட்டுக்கு போகும்போது. அதே ஒரு ஃபீலிங்ஸ் தான் ஒரு நபரை நம்ம மிஸ் பண்ணும்போதும் நமக்கு ஏற்படும் என்பதையும் மிஸ் பண்ண வச்சவங்க புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு வலியும் வேதனையும் ஒரு மனிதனுக்கு ஒருத்தனுக்கு இருக்கும். அப்படி நம்மளை அவங்கள மிஸ் பண்ண வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து முடிவெடுத்துக்கோங்க. நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் நேராக இப்போ சயின்ஸுக்குள்ளே வந்துடலாம். இந்த பாடி அப்படிங்கிறதுல நிறைய விதமான கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு அட்ரலினாக இருக்கட்டும், டொபாமைனாக இருக்கட்டும், ஹார்மோன்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. அடுத்ததாக செரோட்டோனினாக இருக்கட்டும், டெஸ்டோஸ்டெரோனாக இருக்கட்டும், எஸ்ட்ரோஜனாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்குது. அதுலேயும் நம்ம இந்த டொபாமைன் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன் அப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த ஹாப்பி ஹார்மோன்லாம் சுரக்கும்போது நம்ம மூளைக்கு ஒரு நபர் நம்ம கூடவே இருக்கும்போது இந்த டொபாமைன் அப்படிங்கிறது சுரக்கும். அது கிஸ் பண்ணும்போதாக இருக்கலாம், ஹக் பண்ணும்போதாக இருக்கலாம், இல்லை அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போதாக இருக்கலாம், எப்போ வேணாலும் இதெல்லாம் நிகழும். அதெல்லாம் நம்ம மூளையை பொறுத்து. சில நபர்களுக்கு அவங்க கை இப்படி டச் பண்ணாலே ஒரு விதமான ஒரு கிளர்ச்சி வரும் தெரியுமா, ஒரு 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 ஹாப்பினஸ் ஏற்படும் தெரியுமா. அதெல்லாம் காரணம் நம்ம மூளைக்கு பின்னாடி ஒரு கெமிக்கல் அப்படிங்கிறது சுரந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு விடுறது தான். இப்படி நிறைய ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே சுரந்து நம்முடைய பாடி அப்படிங்கிறது இது ஒரு சமச்சீராக கொண்டு போயிட்டே இருக்குது. இதனால தான் அதிகமான நபர்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லை நம்மளும் நிறைய சொல்லியிருக்கிறது என்னென்னா, நீங்கள் நார்மலாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட இருக்கும்போது பேசக்கூடிய அந்த நேரங்களில் டொபாமைன்ஸ் சுரப்பது எப்போது நிற்குமோ அப்போது உங்களுடைய உறவில் விரிசல் வந்து விட்டது என்பது அர்த்தம். உங்களுக்கு ஹாப்பினஸே இருக்காது. அவங்க கூட நீங்கள் ஈவன் செக்ஸ் வச்சுக்கிட்டாலுமே, ஒரு நாள் ஃபுல்லாக செக்ஸ் வச்சுக்கிட்டாலுமே உங்களுக்கு ஹாப்பினஸே இருக்காது. ஏன் அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. இந்த இடத்துல தான் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ஒன்று இருக்குது. இந்த ஹார்மோன் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நேரங்கள்லாம் சுரந்து விடுவார். ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது தான் நம்முடைய ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கிரைசிஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் கிரைசிஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது ஆக்சிடோசின் தான். ஸோ ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ஒரு சைக்கிளாக நமக்கு சுரந்துக்கிட்டு இருக்குது. இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு டைமில் செக்ஸ் பண்ணும்போது இது சுரக்கும், சைல்டு பர்த்தில், அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுலாம் அது ஸ்டார்ட் ஆகும்போது இது எல்லாமே வந்து இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த இடத்துல ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ஹைப்போதலாமஸ்லேருந்து ரிலீஸ் ஆனாலுமே சில நேரங்களில் இந்த சைக்கிள் அப்படிங்கிறது ஒன்று நடக்காமல் இருக்கலாம், இல்லாட்டி கூடுதலாக நடக்கலாம். ஸோ எக்ஸஸ் ஆக்சிடோசின் அப்படிங்கிறதும் இப்போ மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ஏதோ 2 பேர் அந்யோன்யமாக இருக்கும்போது உருவாகக்கூடிய ஒரு ஹார்மோன் கிடையாது. அவங்கள நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுதா? செக்ஸு இல்லாட்டி ஒரு ஹக்கு, கிஸ்ஸு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எப்போது நடக்குதோ அப்போது சுரக்கும் ஒரு ஹார்மோனே கிடையாது. நமக்கு தேவையானவங்களை பாதுகாப்புடன் பார்த்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன் சைல்டு பர்த்தின் போது ஆக்சிடோசின் சுரக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஹார்மோன், ரிலேஷன்ஷிப்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் என்ன ஆகும், எக்ஸசிவாக சுரக்கிறது அப்படின்னா ஒரு நபரை நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் மிஸ் பண்ணும்போது அவங்கள இன்னும் நல்லா பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல். அம்மாக்கெலாம் அடிக்கடி அம்மாமார் வந்து குழந்தைகளை பற்றி யோசிக்கும் போது இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தது என்றால் உடனடியாக பிள்ளைக்கு கூப்பிட்டுருவாங்க. இதே மாதிரி ஒரு லவ்வருக்கு, ஒரு காதலனுக்கு, ஒரு கணவனுக்கு, ஒரு மனைவிக்கு இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ்லாம் சில வேளைகள் அதிகமாக சுரந்து என்ன ஆகும், அவங்கள அதிகமாக தேட வைக்கும்.
அப்படி அதிகமாக தேட வைக்கிறது ஏதோ ஆர்டிஃபிஷியலாக அன்பை செலுத்துகிறாங்க, இப்போ மட்டும் அவங்களுக்கு அன்பு வந்துருச்சு பாரு, இவ்வளோ நாள் வராத அன்பு இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஏதோ அவங்க நடிக்கிறாங்க. 100ல் 90 பேர் வேணால் நடிச்சுட்டு போட்டோம். ஆனால் 10 பேருக்கு உண்மையாக அவங்களுடைய உடல்நிலையிலிருந்து அவங்களுடைய மூளை வழியாக இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் சுரந்து உங்களை உண்மையிலேயே அவங்க மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி மிஸ் பண்ண அவங்க மறுபடியும் கோபப்படலாம், அவங்க மறுபடியும் டிப்ரெஷனுக்கு போகலாம். ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது? உங்கள் எனர்ஜி இதில் லாஸ் ஆகும். அதுவும் குறிப்பாக யார் ஒருத்தர் ரொம்ப பெரிய அளவில் ஒரு நபரை, ஒரு பெண்ணை, ஒரு ஆணை மிஸ் பண்ணுறாங்களோ, ஒரு பொருளை மிஸ் பண்ணுறாங்களோ, அந்த நேரத்தில் அவங்க எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப வேஸ்ட் ஆகும். சொல்லப்போனால் அவங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு யுத்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜரை விட அவங்களுடைய உடல் என்ன ஆகும், பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். அப்போது உங்களுடைய எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மிஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், பட் உங்களுக்கான லைஃப் ஒன்று இருக்குது. அந்த எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ணணும். உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தபடியாக அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உண்மை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வலிக்க தான் செய்யும். அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது வலி, வேதனை இருக்கத்தான் செய்யும். இல்லை அவங்க என்னை விட்டுட்டுலாம் போகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்காமல் தயவு செஞ்சு உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி தூக்கம் கெட்டுடும், இல்லாட்டி மூளை சரியாக வேலை செய்யாது, இல்லாட்டி சரியாக அவங்களுடைய உடல்நிலை பாதிப்படைஞ்சிடும். சரி, இதிலிருந்து எப்படி வெளியில் வரலாம்? நீங்கள் தயவு செஞ்சு ஒரு நபரை மிஸ் பண்ண வச்சிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நபரை மிஸ் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு வருதோ, அதே மாதிரி தான் உங்களை யாரோ ஒரு நபர் மிஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் அவங்களுக்கும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொள்கிறேன். அவங்க சாரி, நீ மன்னிப்பு கேட்டு சாரி சொல்கிறத விட, ஏதோ ஒரு காரணத்தில் நான் உன்னை தப்பாக பேசிட்டேன், இல்லாட்டி நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், உனக்கு சரியாக டெக்ஸ்ட் பண்ணலை, உன்னை நான் சரியாக பார்த்துக்கல, சாரிம்மா, சாரிப்பா, ஏன்னா இப்படி நடக்காது, உன்னை நான் மிஸ் பண்ண வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மிஸ்ஸிங்கை நிப்பாட்டிடுங்க. ஒரு நபருடைய வாழ்க்கையை, ஒரு நபருடைய உடலை, ஒரு நபருடைய பிரெயினை, ஒரு நபருடைய என்டையர் லைஃப்பை நாம் சில வார்த்தைகள் பேசி சரிப்படுத்தி விட முடியும் அப்படின்னு நினச்சோம்னா, அவங்க உங்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். எவ்வளோ பெரிய மேட்டர். ஆனால் இது தெரியாமையே நிறைய லவ்வர்ஸுக்குள்ளே சண்டை வந்துட்டுருக்கு, நிறைய குடும்ப உறுப்பினர்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் அவன் மிஸ் பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது உண்மையிலேயே ஒரு சின்ன டெக்ஸ்ட் மெசேஜால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கிடையாது. மூளை, இதயம், சாப்பாடு, உடல்நிலை, இது எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சயின்ஸ் பிஹைண்ட் மிஸ்ஸிங், அந்த மிஸ்ஸிங்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனை ஒரு நபரை எந்த அளவுக்கு எங்கே கொண்டு செல்லும் அப்படிங்கிறத வரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த சமகாலத்துக்கு இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க, லவ்வர்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க, பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் இப்போ புது தம்பதிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் யாரையாவது மிஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களை யாராவது மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கே அதுக்கு ஒரு என் கார்டை போட்டுருங்க. நல்லதை பகிர்ந்து, உங்கள் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன், நல்லதை பகிர்ந்து 4 பேருக்கு இதை சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோவை பகிருங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். Everything